அனுதின நம்பிக்கையின் பணித்துளி. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அமைதியாக இருப்பது என்பது ஒன்றும் செய்யாமல் இருப்பதல்ல, அது தேவனை முழுமையாக நம்புவதாகும். இது பீதியை விடுத்து சமாதானத்தையும், பயத்திற்கு பதில் விசுவாசத்தையும், சுய முயற்சியை விட கர்த்தரிடம் சரணடைதலையும் தேர்ந்தெடுப்பதாகும். தப்பிக்க வழியில்லை என தோன்றும்போது உங்கள் சர்வவல்ல கர்த்தரை நம்பி காத்திருங்கள். அவரது நேரத்தில் நம்பிக்கை வைப்பது கடினமாக இருக்கலாம், அது உங்கள் உள்ளுணர்வுக்கு முரணாக தோன்றலாம். ஆனால் கர்த்தரின் வழிகள் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை. உங்களை நேசிக்கும் பரமபிதா உங்கள் மீது அக்கறையுள்ளவர். உங்கள் போராட்டங்களில் அவர் வெகு தொலைவில் இல்லை. அவரது வல்ல கரங்கள் உங்களை சீரும் அலைகளின் வழியாக நடத்தும். அவரையே நம்புங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவாலான கடல்கள் சீற்றமடையும் போது எம் இதயத்தை அமைதிப்படுத்தும். எம் சவால்களை கடந்து வழிநடத்தும் உம் வல்ல கரங்களை நம்ப உதவும். எம் பயத்தை நம்பிக்கையால் மாற்றி உமது விடுதலைக்காக காத்திருக்க கற்றுத்தாரும். ஆமேன். நினைவில் கொள்ளுங்கள், தேவனின் திட்டங்கள் நமது குறுக்கு வழிகளை விட மிக சிறந்தது. அற்புதத்தை அவசரப்படுத்தாமல் அமைதியாக காத்திருந்து தேவன் செயல்படுவதை பாருங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பணித்துளி வரை செங்கடலை பிளந்த அதே வல்லமை உங்களுக்கும் ஒரு வழியை உருவாக்கி நடத்திடும்.